மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே. அதனால் இவங்க தொழில்நுட்ப கோளாறுன்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா குளறுபடிகளையும் செய்து அதன் மூலம் முறைகேட்டினை நடத்துகிறார்கள். இது ஒரு ஸ்கேம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இதுதான், தொழில்நுட்ப கோளாறு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர்களே ஒரு முறை கூட திருத்திக் கொள்ளவில்லை. தொடர்ந்து 6 வருடமாக டிஎன்பிஎஸ்சி இவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் மட்டும்தான் பொறுப்பு. அதுக்கு கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினருக்கு கீழே வேலை பார்த்தவங்க யார்? இதற்குரிய அமைச்சர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இங்கே ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் மட்டும் தான் மெம்பர். மற்ற எல்லாருமே என்ன குவாலிஃபிகேஷனே தெரியாது. ஒருத்தவங்க எம்எஸ்சி பிஹெச்டி, அவங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியாது. நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்ட் போடுவாங்க. பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தாலே ஓகே, இவங்க குவாலிஃபைடாக நான். இங்கே யாருடைய பேக்ரவுண்டும் யாருக்கும் தெரியாது. அவங்க அப்பாயின் பண்ணும்போது மட்டும் பேப்பரில் வரும், உஷா சுகுமார் பிஏ எக்கனாமிக்ஸ், வெறும் யூஜி படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அவர் பேர் என்ன? சித்தி பாபு என்பவரின் மருமகள். நம்முடைய முதல்வர் என்ன சொன்னார்? 2021 நாங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தோன்னா ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தனிநபர் ஆணையம் அமைப்புன்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அமைக்கலை. நீங்கள் அதை அமைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனை கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சைடு ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறாங்கன்னா காது கொடுத்து கேட்கணும். நான் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு அரகண்ட் அந்த ஒரு பிஹேவியர் தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு டிஎன்பிஎஸ்சி நிப்பாட்டிருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் டிஎன்பிஎஸ்சி தான். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாங்கள் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோன்னு ஒரு செய்தி அறிவிப்பு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த தொழில்நுட்ப கோளாறு என்பதற்கு கோளாறுன்னு கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன அமைப்பு? உண்மையிலே நீங்கள் அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. என்றால் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு டைமாக மூடி மறைச்சிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறைக்க முடியலை. ஒரு கட்சியிலேருந்து 4 பேர் அறிக்கை விடுறாங்க. அதான் ரொம்ப பிஜேபியிலேருந்து அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விடுறாரு, நயனா நாகேந்திரன் அவர்கள், எல் முருகன் அவர்கள், சூர்யா அவர்கள், டிவிக்கிலேருந்து விஜய் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்ணை தெரிவிச்சிருக்காங்க, காங்கிரஸ் கண்ணை தெரிவிச்சிருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் நம்முடைய பாமக அவங்க எப்போவுமே கண்ணை தெரிவிப்பாங்க, அதை நீங்கள் விட்டுருங்க. எல்லாருமே கண்ணை தெரிவிச்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களை தவிர எல்லாரும் கண்ணை தெரிவிச்சிருக்கிறாங்க. குவாலிஃபைடு கேண்டிடேட்டுக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு டிஎன்பிஎஸ்சி நியர்லி தே ஹேவ் ஸ்பெண்ட் 1 crore. வை ரீவேலேஷன் ஆர்டர் அவங்க வாங்கக்கூடாது. ரீவேலேஷன் ஆர்டர் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அதே ஆர்டரை வச்சு மற்ற எல்லாரும் பின்னாடி வந்துடுவாங்க. குரூப்பில் எனக்கு வேணும். அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அவங்க ஃபாலோ பண்ணலை, டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணலை. அண்ட் சாஃப்ட்வேர் டேம்பரிங் இது நிறைய நடக்குது. டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டேம்பரிங், இந்த குத்தகைக்கு எடுத்த கம்பெனிக்காரனை பார்த்து அவனை சரி கட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷனில் நிறைய நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்காம போனதுக்கு இது முக்கியமான ஒரு ரோல் அங்கே ப்ளே பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எதுக்குமே வாயத்திருக்காத டிஎன்பிஎஸ்சி நேற்று உடனே ஆக்ஷனுக்கு காரணம் தேர்தல் மட்டும் இல்லை என்றால் இது உங்களுக்கு நான் எக்ஸாம் நடத்துகிறேன், எழுதுனா எழுது, இல்லைனா ஆப்ஷன் அப்படின்ட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. தேர்தல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி முடிவெடுக்கிறார்கள். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு நடராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மற்றும் 2 இந்த தேர்வுகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. சென்னையை பொறுத்தவரை 3 மையங்களில் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு, அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக. அதனால் தமிழ்நாடு முழுக்க இந்த தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது முதல்ல தொழில்நுட்ப கோளாறுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை தனிநபருடைய அலட்சியமாக எடுத்துக்கலாமா? இது தனிநபருடைய அலட்சியம்தான். இதில் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் 2024 ஒரு உதவி வழக்கறிஞர் தேர்வு ஒத்தி வச்சாங்க, தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி சொன்னாங்க. தொழில்நுட்ப கோளாறு ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லையும் இருக்குது, இது புதுசு கிடையாது. குரூப் 4 எக்ஸாமினேஷன் லாஸ்ட்டு ஜூலையில் கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு தனியார் வாகனத்தில் இந்த A4 சீட்டை ஒட்டி அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க. அது தொழில்நுட்ப கோளாறு கிடையாது. 2022 இதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஆன்சர் சீட்ஸ் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுடைய ஆன்சர் சீட்ஸை உங்களுக்கு வர வேண்டியது எனக்கு வந்துச்சு, எனக்கு வேண்டியது அங்கே போயிடுச்சு. அது தொழில்நுட்ப கோளாறு கிடையாது. 2019
ராமேஸ்வரத்தில் வந்து ஆன்சர் சீட் இங்கே எடுத்துகிட்டு வரும்பொழுது நடுவில் வந்து ஒரு இடத்துல வந்து ஆன்சர் சீட்டை வெளியில் எடுத்து மாற்றி ஷேர் பண்ணி வச்சாங்க. அதனால் இவங்க வந்து தொழில்நுட்ப கோளாறுன்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா குளறுபடிகளையும் செய்து அதன் மூலம் முறைகேட்டினை நடத்துகிறார்கள். இது வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இதுதான். நீங்கள் 2022 பிப்ரவரி மாதம், இதே பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. 10 o'clock ஆரம்பிக்க வேண்டிய எக்ஸாம் 11:30 வரைக்கும் நிறைய இடங்கள் ஆரம்பிக்கல. ஆஃப்டர்நூன் வந்து ஒரு பேப்பர் 5:30 முடிய வேண்டிய எக்ஸாம் நைட்டு 8 மணிக்கு நடந்துச்சு. சரிங்களா? என்ன பண்ணியிருக்கணும்? கேன்சல் பண்ணியிருக்கணும். ஓகே. இது என்ன மாணவர்களுடைய வாழ்க்கை, இது மாணவர்களுடைய பேப்பர் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய லைஃப் அதில் இருக்குது. ரொம்ப அலட்சியமாக அந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணாமல் அதற்கெல்லாம் நாங்கள் வந்து அவ்வளவு குரல் கொடுத்தோம். அப்போ அது குரல் கொடுக்குறவங்கள பார்த்து எப்படி தெரியுது டிஎன்பிஎஸ்சிக்கு? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவ்வளோ குரல் கொடுக்குறோம், அதெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே நாங்கள் மைண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷனை நடத்தினாங்க. அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம். எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க? இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆன்சர் சீட்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி ஆன்சர் சீட்டை வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு கேவலமான வேல்யூஷன். இதை வந்து எந்த கோர்ட்டில் வேணாலும் யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. நல்லா எழுதுகிற பையனுக்கு 0 மார்க்கு. இந்த மாதிரி அநியாயம் உலகத்தில் எந்த பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்காது. அதையும் கேள்வி கேட்டோம். அதை கேள்வி கேட்டதுக்கு அவதூறு பரப்புகிறோன்னாங்க. நான் உங்கள் மீடியா மூலமாக கேட்குறேன், என்ன அவதூறு பரப்பிட்டோம்? நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள். நாங்களும் ப்ரூவ் பண்ணுறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து வேறு எந்த வேலையும் செய்யாமல் 5 வருஷமாக 6 வருஷமாக உயிரை கொடுத்து படித்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் 0 மார்க் போட்டிருக்கிறீங்க. அதுக்கு பேர் தொழில்நுட்ப கோளாறா? கடந்த 6 வருடங்களாக எத்தனை முறை இவர்கள் சிலபஸை மாற்றிருப்பாங்க, எத்தனை முறை பேட்டர்னை மாற்றிருக்கிறாங்க. 2019 குரூப் 2 குரூப் 2A தேர்வு தனித்தனியாக நடக்கும்னு சொல்லி புதுசாக ஒரு சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. 20 கொரோனா வருது, 21 ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது, 22 நீங்கள் வந்து 21 வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு சிலபஸை மாற்றுறீங்க. தனித்தனியாக நடக்கிற எக்ஸாம் நடக்கும்னு நினச்சிட்டு படிச்சிருந்தா எக்ஸாமினேஷனை ஒன்றா நடத்துகிறீங்க. ஒன்றா நடத்துனதுனால உங்களால் ஒழுங்காக நடத்த முடியலை. அப்போ 2025 என்ன பண்ணீங்க? தனித்தனியாக மென்று நடத்துகிறீங்க. மென்று நடத்தி சிலபஸை மாற்றுறீங்க. லாங்குவேஜ் பேப்பரை கொண்டு வரீங்க. அந்த லாங்குவேஜ் பேப்பருக்கும் போது தமிழும் இருக்குது, ஆங்கிலமும் இருக்குது. ஒரு 60 கேள்வி கேட்குறீங்க, ஈக்குவலாக கேட்க முடியல, ஈக்குவல் டஃப்னஸில் கேட்க முடியலை. அப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ் கேள்வியை வந்து கஷ்டமாக கேட்குறீங்க, ஆங்கில கேள்வியை ஈஸியாக கேட்குறீங்க. அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கு நாங்கள் போராட்டம் நடத்தினோம். 2025 மே மாதம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இதில் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். இவ்வளோ தூரம் போராட்டம் நடத்தி அப்புறம் அகைன் ஒரு குரூப் 2 முன்னாடி எக்ஸாம் நடத்தும் பொழுது 800 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் இருக்குது, உட்காந்துறதுக்கு இடம் இல்லை. அப்போ இந்த தேர்வர்கள் எல்லாருமே தொடர்ந்து இவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள். சரி, இப்போ நடந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்களே சார், நீங்கள் தனிநபர் அப்படியே அலட்சியம் அப்படி தான் சொல்கிறீங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. இவங்க வந்து சரியாக ஹால் டிக்கெட்டை அந்த சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலை. அதுதான் ரீசன். தொழில்நுட்ப கோளாறு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர்களே ஒரு முறை கூட திருத்திக் கொள்ளவில்லை. மேடம், இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு போட்டித் தேர்வு, சரிங்களா? அந்த டிஎன்பிசியில் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் பாட்டுக்கு வந்துட்டார். ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாரு, நியாயமாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியும், என்ன செய்யணும் நியாயமாக? சரி, அந்த போர்டுடைய கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம்லேயே வந்துட்டார், அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கணும். ஆமாம். ஒரு ஸ்டூடெண்ட்டும் கேட்க ரெடியாக இல்லை. காரணம் என்னவென்றால் தொடர்ந்து 6 வருடமாக டிஎன்பிசி இவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. 6 வருடம். நீங்கள் 2022 இவங்க பாதிக்கப்பட்டாங்க, அன்றைக்கி நீங்கள் திருந்தலை. 25 தமிழ் கொஸ்டினை ஈஸியாக கஷ்டமாக கேட்டு இங்கிலீஷ் கொஸ்டினை ஈஸியாக கேட்டீங்க, அப்பவும் பாதிக்கப்பட்டாங்க. அப்பவும் நாங்கள் கோரிக்கை வச்சு திருந்தலை. 2025 ஜூலை மாதம் நடந்த குரூப் 4 தேர்வில் தப்பாக கேள்வியை கேட்டு 17-20 கேள்வி தப்பு, நிறைய இடங்களில் கொஸ்டின் பேப்பரை வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், எதற்கும் வாய் திறக்கலை. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? டிஎன்பிஎஸ்சி சொல்கிற ஒரே வார்த்தை, நாங்கள் எக்ஸாமினேஷனை நேர்மையாக நடத்திட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை எப்போ இவங்களுடைய எண்ணம் தான். 12:30 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸாம் முடிச்சிட்டோன்னா 12:35 ஒருத்தன் வந்து சொன்னால் கூட அதெல்லாம் ஒழுங்காக நடந்துச்சு. அப்படி எதாவது பண்ணி நினச்சாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இவங்களை இப்போ விட்டோன்னா பிடிக்க முடியாது, நாங்கள் ஒழுங்காக தான் நடத்தணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் 12:35க்கு நீங்கள் பேசினா கூட டிஎன்பிஎஸ்சிக்கு யாருக்கும் காது கேட்காது. அவங்க காதில் கேட்கவே கேட்காது. நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்று குட்டிக்கரணை அடித்தாலும் நாங்கள் நேர்மையான அமைப்புன்னு சொல்லுவாங்களே தவிர, அது நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இந்த முறை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து இன்னொரு டேட் அனௌன்ஸ் பண்ணீங்க, அடுத்த நாளே அன்றைக்கி ஈவினிங் வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமரை நீங்கள் மாற்றிட்டீங்க. சரி, ஓகே, ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமர் மட்டும்தான் பொறுப்பு. அதுக்கு கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமருக்கு கீழே வேலை பார்த்தவங்க யார்? இதற்குரிய அமைச்சர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு?
எப்போ பார்த்தாலும் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது, டிஎன்பிசி தனிப்பட்ட அமைப்பு, டிஎன்பிசி தனிப்பட்ட அமைப்புங்கிறீங்க. டிஎன்பிசி தனிப்பட்ட அமைப்புனா அதில் இருக்கக்கூடிய தலைவரை ரெக்கமெண்ட் செஞ்சவர் முதலமைச்சர் தானே. அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை ரெக்கமெண்ட் செஞ்சது முதலமைச்சர். யூபிஎஸ்சி போர்டு இருக்குது. யூபிஎஸ்சி போர்டில் மெம்பர்ஸ், சேர்மன், அவங்க குவாலிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள். அதில் அஜய்னு ஒருத்தர் இருக்கார், ஐஏஎஸ், அவர் தான் சேர்மன். சரிங்களா? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பித்யுத்னு ஒருத்தங்க ஐஏஎஸ், அவங்க ஒரு மெம்பர். அப்புறம் வந்து அனுராதான்னு ஒரு ஐடிஎஸ், இந்தியன் டிஃபென்ஸ் அண்ட் ஆடிட் சர்வீஸ், அவங்க வந்து ஒரு மெம்பர். ஷில்பா சிங் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு மெம்பர். சஞ்சய் சொல்லி ஒரு ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர். இவங்கெல்லாம் வந்து இந்த சர்வீஸில் 30 வருஷம் வேலை பார்த்தவங்க, அவங்க ஒரு மெம்பர். இது போக வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, சுமன் சொல்லிட்டு, அவங்க ஒரு மெம்பர். குஜராத்தில் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மனாக இருந்தவர் இங்கே மெம்பராக இருக்கிறாரு. எப்படி ஒரு நல்ல செட்டப்பாக இருக்குது. இங்கே யார் மெம்பராக இருக்கிறாங்க? இங்கே வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் மட்டும் தான் மெம்பர். மற்ற எல்லாருமே வந்து என்ன குவாலிஃபிகேஷனே தெரியாது. ஒருத்தங்க எம்எஸ்சி பிஹெச்டி, அவங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியாது. நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்ட் போடுவாங்க. பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தாலே ஓகே இவங்க குவாலிஃபைடான ஆகும். இங்கே யாருடைய பேக்ரவுண்டும் யாருக்கும் தெரியாது. அவங்க அப்பாயின் பண்ணும்போது மட்டும் பேப்பரில் வரும், உஷா சுகுமார், பிஏ எக்கனாமிக்ஸ், வெறும் யூஜி படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அவர் பேர் என்ன? சிட்டி பாபு என்பவரின் மருமகள். சிட்டி பாபு என்பவர் யார்? ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் கைதாகும் போது ஸ்டாலின் குழு கைதானவர் சிட்டி பாபு. குவாலிஃபிகேஷன், இதுதான் குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷனில் ஒரு மெம்பர் அப்பாயின் பண்ணலாமா? பண்ணலாம். அரசியலமைப்பில் இடம் இருக்குது, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அரசியலமைப்பில் 50% உறுப்பினர்களுக்கு குவாலிஃபிகேஷன் உண்டு. ஒன்று ஸ்டேட் சர்வீஸில் இருக்கணும், இல்லைனா சென்ட்ரல் சர்வீஸில் 10 வருஷம் இருந்திருக்கணும், இல்லைனா புகழ் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கணும், இல்லைனா நேர்மையானவர்களாக இருந்திருக்கணும். அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ரிமைனிங் 50% மெம்பர் எப்படி வேணால் அப்பாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி எப்படி வேணால் அப்பாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க வந்து ஒரு கட்சிக்காரருடைய மருமகள் கொடுத்தாங்க. தப்பு கிடையாது. ஏடிஎம்கே பிரிவில் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் கட்சிக்காரங்க தான் கொடுத்தாங்க. பட் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அமைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனை இன்னும் சிறப்பாக எப்படி நடத்தலாம் அப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணுமே தவிர, இந்த கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி வந்து மீண்டும் 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 முறைகேடுகள், ஊழல்கள் 25 வருடங்களாக ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. 25 வருஷமாக. நம்முடைய முதல்வர் என்ன சொன்னார்? 2021 நாங்கள் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தோம்னா ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தனிநபர் ஆணையம் அமைப்புன்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் அமைக்கலை. நீங்கள் அதை அமைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனை கிடையாது. இதுவே உதயச்சந்திரன் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரியாக இருக்கும்பொழுது டிஎன்பிஎஸ்சி சேர்மன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணார், லஞ்ச ஒழிப்பு துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணார், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இன்றைக்கி அதே உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செக்ரட்டரியாக இருந்துருக்கிறாரு. அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். அப்போது நாங்களாம் அதுதான் நம்புகிறோம். சைலேந்திர பாபு டிஜிபி அவர்களாக வரும்பொழுது ஓகே இந்த சார் ரொம்ப நல்ல சார் நம்பணும். இறையன்பு சார் சீஃப் செக்ரட்டரி வரும்போது ரொம்ப நல்ல, ஏன்னா இவங்க எல்லாமே மாணவர்கள் மத்தியில் அடிக்கடி போய் ஊக்க உரை ஆற்றியவர்கள். பட் யாருமே எதுவுமே மாணவர்கள் செய்யலை. அப்போ மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? சரி, இப்போ நீங்கள் மார்ச் 15 டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த எக்ஸாம் நாங்கள் வந்து ரிவைஸ் எக்ஸாம் மார்ச் 15 வைக்கிறோம்னு சொல்லியாச்சு. அதே மார்ச் 15 இதே டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உண்டான மெயின் எக்ஸாம் நடக்க போகுது. அதில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மார்ச் 12 15 வரைக்கும் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஆணையத்துக்கு தெரியாதா நம்ம வேறு என்ன எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோன்ட்டு? அதை கூட ஆராயாமல் மார்ச் 15 எக்ஸாம் வைக்கிறீங்கன்னா, அந்த மார்ச் 15 டிவி எக்ஸாம் எழுதக்கூடிய பிஜி வித் பிஎட், எம்எஸ்சி பிஎட், எம்காம் பிஎட் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களில் ஒரு சிலர் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்க எந்த எக்ஸாம் எழுதுவாங்க? அப்போ நீங்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் இப்போ உள்ளே வந்துட்டிங்கன்னா தலையாரி வேலையிலேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை வரைக்கும் எல்லா எக்ஸாம் எழுதுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளே ஒரு மெயின் எக்ஸாம் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கிறோம். மீண்டும் அதே நாளில் வந்து நம்ம வந்து குரூப் 2A மெயின் எக்ஸாம் அதில் 70 பேர் எழுதுறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. டிஓ எக்ஸாமினேஷன் குறிப்பாக கிட்டத்தட்ட 10,000 பேர் தானே இந்த தேர்வு 10,000 பேர் எழுதுறாங்க. டிஓ எக்ஸாமில் 70 பேர் தான் எழுதுறாங்க. பட் அந்த 70 பேரில் ஒரு 10 பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, சார் இப்படி இருக்குது சார், ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் வைக்கிறீங்க. அந்த இப்போ கடந்த ஒரு வருடங்களாக எக்ஸாமினேஷன் வேகமாக நடக்குது. நான் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சைடு ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறாங்கன்னா காது கொடுத்து கேட்கணும். நான் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு அரகண்ட் அந்த ஒரு பிஹேவியர் தான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து டிஎன்பிஎஸ்சி நிப்பாட்டிருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் டிஎன்பிஎஸ்சி தான். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாங்கள் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோன்னு ஒரு செய்தி அறிவிப்பு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த தொழில்நுட்ப கோளாறு என்பதற்கு கோளாறுன்னு கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன அமைப்பு? உண்மையிலே நீங்கள் அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. தொழில்நுட்ப கோளாறு என்பதற்கு தொழில்நுட்ப கோளாறு இவன் என்னப்பா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான். ஒவ்வொரு லைன்லையும் குறை இருக்குது. எழுத்து தேர்வுக்கு நடுவில் இத்த காணும், பிரதான தேர்வுக்கு நடுவில் இத்த காணும். அப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து அறிவற்றவர்கள் தான் உங்கள் ஆணையத்தில் வேலை பார்க்கிறார்களா? அப்போ அறிவற்றவர்கள் தான் உங்கள் ஆணையத்தில் வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் நடத்திருக்கிறீங்களா? அறிவார்ந்த எத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் வெளியில் உட்காந்துருக்குறாங்க. அந்த அறிவார்ந்த எத்தனை பேர் வேலை இல்லாமல் நீங்கள் வந்து உட்கார வச்சது யாருடைய தப்பு? அறிவில்லாதவனுக்கு வேலை கொடுத்துட்டு அறிவானவனை வெளியே உட்கார வச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன வகையான பணியாளர் தேர்வு ஆணையம்?
டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டு செய்தி குறிப்புங்கிறது அரசாங்கத்தினுடைய ஒரு செய்தி குறிப்பு, அரசு சார்ந்த ஒரு நிறுவனம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த நிறுவனம் வெளியிடக்கூடிய செய்தி குறிப்பில் 10 லைனில் 10 தப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் தமிழ் தகுதி தேர்வை நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதெல்லாம் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இது என்னடா இது அப்படின்ட்டு. சரி, ஓகே, நேற்று தான் டேட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, அந்த டேட்டையும் சரியாக பார்த்து அனௌன்ஸ் பண்ணல. அப்போ எதைத்தான் டிஎன்பிஎஸ்சி ஒழுங்காக செய்யும்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இன்னும் 1 மாதம் நீங்கள் தள்ளி போட்டாச்சு. பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் தான் லீவு கேட்டிருக்கிறாங்க குரூப் 4ல் ஒர்க் பண்ணுறவங்க. சரி. இப்போ மறுபடியும் உங்களுக்கு எப்படி லீவு கிடைக்கும்? லீவு கிடைக்காது. பெண்மணிகள், கல்யாணம் பண்ணவங்க, குழந்தை வச்சுருக்கிறவங்க, கை குழந்தை வச்சுருக்கிறவங்க உட்காந்து படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இன்னொன்று இதில் ரொம்ப ஒரு என்னென்னா, வெறும் 35 நாள் தான் அவங்க எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. 35 நாள்லாம் கட்டினேன். நீங்கள் 2 மாதம் கொடுத்துருக்கணும். இவ்வளோ அவசரப்பட்டு எக்ஸாமினேஷன் நடத்தி இப்போ பாருங்கள் இப்படி ஆகிப்போச்சு. இப்போ எல்லோரும் அதான் வருத்தப்படுறாங்க. கஷ்டப்பட்டு படித்தோம். இப்போ கேன்சல் ஆனதுனால மற்ற ஊர்களில் இந்த எக்ஸாமினேஷன் நடந்துருச்சு. ஆமாம். இப்போ எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்து எல்லாருமே ஐயோ கேன்சல் ஆகிடுச்சாங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? அப்போ ஒட்டுமொத்தமாக நிர்வாக திறனற்று இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. முதல்ல சென்னையில் மட்டும்தான் இந்த தேர்வு வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே இந்த தேர்வு ரத்தான அவங்க வந்து அந்த மாணவர்களோ இல்லை தேர்வாளர்களோ இல்லை முடியாது அப்படின்னு சொன்னதால தான் தமிழ்நாட்டுக்கு முழுக்க இதை கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒத்துக்குவாங்க? சென்னையில் மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 வாரம் கழிச்சு சென்னையில் மட்டும் எக்ஸாம் நடத்துகிறீங்க. நீங்கள் ஏற்கனவே மற்ற ஊரில் நடத்துகிற எக்ஸாம் அதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன், அதே மாதிரி டஃப்னஸ் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? இவர்களால் கேட்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் 1008 தப்பு இருக்கும். குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி கவுன்சிலிங் நடத்துறதுக்கு முந்தின நாள் ஆன்சர் கீ ஃபைனல் ஆன்சர் ரிலீஸ் பண்ணுறாங்க. 17 தப்பு இருந்துச்சு. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், மொத்தம் ஒரு 28 மார்க் வச்சுக்கோங்க. 28 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 56,000 பேர் இருப்பாங்க. ஏன்னா குரூப் 4 தேர்வில் 1 மார்க்குக்கு நடுவில் 2000 பேர் இருப்பாங்க. தப்பாக கேள்வி கேட்டு தப்பாக ஆன்சர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு தேர்வு உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. அதை நடத்தி காட்டியது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி வேலை கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை தான் ரொம்ப ஒரு கவலையோடு சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு, நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வேலை வாங்கியிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எக்ஸாமினேஷன் ப்ராப்பராக நடக்கலை. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஒரு எக்ஸாம் நீங்கள் கை காட்டுங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ஒரு எக்ஸாம் நீங்கள் கை காட்டுங்க, இந்த எக்ஸாம் இதில் தப்பு நடந்திருக்குது அப்படின்னு. அப்படி நடக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. நீங்கள் ரொம்ப ஒஸ்ட்டாக எக்ஸாமினேஷன் நடத்துகிறீங்க. தொடர்ந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிற மாணவர் இதனால் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிறாங்க. 6 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நேற்று பாதிக்கப்பட்டதில் 95%க்கு மேலே 6 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறவங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் எவ்வளோ ஒரு இதுவாக நீங்கள் நடத்திருக்கணும். அது நடத்துகிற அப்படிங்கும்பொழுது இது முழுக்க டிஎன்பிஎஸ்சி தப்பு. இதில் ஒருத்தரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் அவரை காத்து ரிப்போர்ட் பட்டியலுக்கு வச்சாச்சு. மாணவருடைய கஷ்டத்துக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? மோஸ்ட்லி நேற்று பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எல்லோரும் வெளியூர்லேருந்து சென்னை வந்தவங்க. வெளியூர்லேருந்து டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு இங்கே சென்னை வந்து எக்ஸாமினேஷன் எழுதிட்டு அவங்க வந்து நம்ம சாயந்தரம் வரைக்கும் எக்ஸாம் இருக்குது, அப்போ சாயந்தரத்துக்கு மேலே பஸ்ஸோ ட்ரெயினை புக் பண்ணியிருக்கிறாங்க, போகலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. காலையிலே கிடையாதுன்னா அவங்க வந்து ரோட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. அது முக்கியமான காரணம். சென்னையிலே ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி சென்னையிலே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினவங்க அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு, சீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வெளியில் வந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், சென்னையில் இருக்கிறவங்க பிரச்சனை சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், ஒரு 9000 பேர் நீங்கள் வந்து லட்சக்கணக்கான பேருக்கு நடத்த சொல்லி திருப்பி அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகே, கொள்குறி வகை வினா ஓஎம்ஆர் சீட்டை கொடுக்குற செலக்ட் பண்ணுறோம். 9000 தான், அதுக்கு மேலே கிடையாது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு டைமாக மூடி மறைச்சிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறைக்க முடியலை. ஒரு கட்சியிலேருந்து 4 பேர் அறிக்கை விடுறாங்க. அதான் ரொம்ப பிஜேபியிலேருந்து அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விடுறாரு, நயனா நாகேந்திரன் அவர்கள், எல் முருகன் அவர்கள், சூர்யா அவர்கள், டிவிக்கிலேருந்து விஜய் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்ணை தெரிவிச்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் கண்ணை தெரிவிச்சிருக்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் நம்முடைய பாமக அவங்க எப்போவுமே கண்ணை தெரிவிப்பாங்க, அதை நீங்கள் விட்டுருங்க. எல்லாருமே கண்ணை தெரிவிச்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களை தவிர எல்லாரும் கண்ணை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு லட்சணமாக இவங்க எக்ஸாமினேஷன் நடத்திட்டு நாங்கள் மிகவும் சிறந்த அமைப்புன்னு இவங்க மாறுதட்டி சொல்லிக்கிறதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. இதற்கப்புறம் தொடரக்கூடாது. என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் இவங்க பார்க்குறதே இல்லை. இப்போ இதில் மட்டும்தான் டெக்னிக்கல் எரரா, வேலிடேஷன் பண்ணும்போது இல்லையா, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது இல்லையா, அடுத்தடுத்த கேள்விகள் வரும்ல. நீங்கள் கொஸ்டின் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் 12க்கு எக்ஸாமை முடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கும் அந்த மாணவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஃபைனலைஸ் பண்ணுறது தான் ரிசல்ட்டு, நான் கூப்பிட்றது தான் கவுன்சிலிங் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு உண்டு. இவங்களை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணாலும் இவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் வாசலுக்கு போனாலும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க.
அது வந்து நீங்கள் இராணுவ கட்டுப்பாடு மாதிரி இருக்கும். யார் எந்த கேள்வி கேட்க முடியாது. ஆர்டிஐ போட்டால் 1 வருஷம் கழிச்சு பதில் சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் கேட்குற பதில் உங்களுக்கு கிடைக்காது. அதில் பாதி பதில் தான் கிடைக்கும். அப்படி நீங்கள் மறுபடியும் ஆர்டிஐ அப்ளை பண்ணணும். அதுக்கு 1 வருஷம் ஆகும். ஸோ 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டிஐ பதில் வர்றதுக்கு. அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம் நோட்டிஃபிகேஷனில், கோர்ட்டில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்து காமிப்பாங்க. இப்படிலாம் ஃபைட் பண்ணி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனில் நல்லா எழுதின ஒரு பொண்ணு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜ் அந்த நாகரத்னா அவங்க பெஞ்சில் வந்து டிஎன்பிசி கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்டர்வியூ வச்சு அந்த பொண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் பொழுது சிசிடிவி ஒர்க் ஆகுதான்னு கேட்டிருக்குது. ஏன் இவங்க ஏமாற்றுவாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். ஐயோ அதெல்லாம் ஒர்க் ஆகுதுமா, உட்காந்து எழுதுமா, உட்காந்து ஆன்சர் பண்ணுமா. அப்போ நீங்கள் பாருங்கள், அப்படி கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு சிவில் ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கும் நீதிபதி ஒருத்தங்க அடுத்த ஏஜ் ஆஃப் 24 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். இவங்க பண்ண குழப்பத்தினால அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் இல்லாமல் அப்புறம் ஸ்டேட் லெவலில் தேடுறாங்கன்னு வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு நீதிபதி, இளம் நீதிபதி, பெண் நீதிபதி, ஒரு சமூக நீதி, பெண்கள் முன்னேற சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசில் ஒரு பெண்ணுக்கு, இளம் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு ஒரு அநியாயம் நடக்குது. சிங்கிள் பேரன், அதாவது அவங்க அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா லாயர், சரிங்களா, ஒரு 10-20 முறை சென்னைக்கு வந்திருப்பார் இந்த கோர்ட்டு கேஸுக்காக. அண்டு சுப்ரீம் கோர்ட் டெல்லிக்கு போயிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் டிஎன்பிஎஸ்சிடைய பிள்ளையை வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்னு கேரளாவிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்டான ஜட்ஜு கிரின்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்க. அவரெல்லாம் சும்மா வந்து 2 நாள் 5 லட்ச ரூபா கேட்பார். அவர் 10 பேர் கூட்டிகிட்டு வருவார். அப்போ எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு, குவாலிஃபைடு கேண்டிடேட்டுக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு டிஎன்பிஎஸ்சி நியர்லி தே ஹேவ் ஸ்பெண்ட் 1 crore. வை ரீவேலேஷன் ஆர்டர் அவங்க வாங்கக்கூடாது. ரீவேலேஷன் ஆர்டர் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அதே ஆர்டரை வச்சு மற்ற எல்லோரும் பின்னாடி வந்துடுவாங்க. குரூப் 2 எனக்கு வேணும், குரூப் 1 எனக்கு வேணும். அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அவங்க ஃபாலோ பண்ணலை, டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணலை. அப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போகிறாங்க பேரண்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுக்காக, எந்த உள்நோக்கத்தோட இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க? உள்நோக்கம் என்னவென்றால், ஒருத்தங்க இந்த மாதிரி ரீவேலேஷன் சொல்லி ஆர்டர் வாங்கி மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா குரூப் 1லேயும் நிறைய பேருக்கு நம்ம 0 மதிப்பெண் போட்டு வெளியே அனுப்பியிருக்கிறோம். குரூப் 2லேயும் நிறைய பேருக்கு நம்ம 0 மதிப்பெண் போட்டு வெளியே அனுப்பியிருக்கிறோம். அதனால் வந்து எல்லோரும் வரிசையாக வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம். அப்படி நீங்கள் ஏன் திருத்துறீங்க பேப்பரை? அப்போ உங்களோட வேல்யூஷனில் எவ்வளோ எரர் இருக்குது. கம்ப்யூட்டர் வேல்யூஷன், கம்ப்யூட்டர்னால் எந்திரிச்சு நின்று உட்காந்து வந்து மவுஸ் எடுத்து வேலை பார்க்குது. அங்கே ஒரு ஹியூமன் தான் வேலை பார்க்குறாரு. நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அண்டு சேர்மன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள். செக்ரட்டரி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் அவங்களும் பதில் சொல்லக்கூடியவர்கள். அவங்க தான் பொறுப்பு. ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் நடந்துருச்சு, இனிமேலும் இது ஒன்றும் நடக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி கூட யாரோ வந்து நீங்கள் வந்து இந்த தேர்வர்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கணும்னு வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ கொடுத்து தான் ஆகணும். அவங்க வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு 1000 ரூபா டூ அண்ட் ஃப்ரோ 1000 ரூபா டிக்கெட்டை போட்டு இங்கே உட்காந்து சாப்பாடு அது இது கொடுக்க வேண்டியது டிஎன்பி. ஆனால் இந்த வைஷ்ணவா காலேஜில் தான் தொழில்நுட்ப கோளாறு நடந்துச்சு. அங்கே உடனே வந்து தேர்வு ஆணையங்கள் அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களை பஸ்ஸில் இட்டுட்டு போயிட்டு அடுத்த காலேஜில் விட்டுறோம், அங்கே போய் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கல. இப்போ உடனே போயிருக்கலாம்ல, இவங்க ஏன் போராட்டம் நடத்துகிறாங்க? எந்த மனநிலையில் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க அதை வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் ஒத்துக்கிட்டாரு. ஓகே. ஸோ ஒரு நல்ல மனநிலையில் இந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியாது, அதனால நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதை ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா, இதே போன்று 2022 நடந்தது. அது டிஎன்பிஎஸ்சி செய்த தவிர நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போச்சு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்துக்கல. அதே பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிறாங்க. நடுவில் 2025 இவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் தேர்வுகள், தமிழில் கேள்விகள் தவறாக கஷ்டமாக கேட்டு ஆங்கிலத்தில் ஈஸியாக கேட்டதுனால ஸோ தொடர்ந்து 3 முறை பாதிக்கப்பட்டாங்க. பட் இவங்க ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் 2019, ஸோ 7 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவத்தில் அந்த அக்குமுலேஷன் ஆஃப் பெயின் சொல்லி சொல்லுவாங்க, அந்த வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரோட்டில் வந்து உட்காந்தாங்களே தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது. போன முறையே கணினியில் தான் வந்து தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான குளறுபடிகள் நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கணினி வழி தேர்வு அப்படிங்கிறது வந்து இவங்களால் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும்னு தெரியாது. ஏற்கனவே வந்து 2015 அதை வந்து ட்ரை பண்ணாங்க. அதே குரூப் 2 எக்ஸாமினேஷன் தான் ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் கொடுப்பாங்க. அந்த காலேஜஸில் அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிஃபைடான சிஸ்டம்ஸ் இருக்குமா தெரியலை. டிஆர்பி எக்ஸாமினே நிறைய கணினி வழியில் நடந்திருக்குது. கரண்ட் இல்லாமல் போயிடும். ஏன்னா இவங்க நடத்துறதுல என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இந்த கம்மியான ரேட்டுக்கு எவ்வளோ செஞ்சு கொடுப்பான், அந்த மாதிரி ஆட்கள் தான். நீங்கள் பேங்க் எக்ஸாம் பாருங்கள், எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் வந்து டிசிஎஸில் கொடுப்பாங்க. கோவிலம்பாக்கத்தில் கூட டிசிஎஸ் அவங்க தான் எப்போதுமே ஆன் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இவங்க கொடுக்கலாம். இவங்க அதை செய்ய மாட்டாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் டேம்பரிங் இது நிறைய நடக்குது. டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டேம்பரிங், இந்த குத்தகைக்கு எடுத்த கம்பெனிக்காரனை பார்த்து அவனை சரி கட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷனில் வந்து நிறைய நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்காம போனதுக்கு இது முக்கியமான ஒரு ரோல் வந்து அங்கே ப்ளே பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அதிமுகவோ திமுகவோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 25 வருடங்களாக நிறைய டிஎன்பிஎஸ்சி முறைகேடு நடந்திருக்கிறது. இவங்க ஆட்சி காலத்தில் இவங்க நடத்துனாங்கன்னு சொல்லலை, இவங்க ஆட்சி காலத்தில்.
மீண்டும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பிக்கையில் இப்போ இது கண்டிப்பாக எலெக்ஷனில் பிரதிபலிக்கும். மத்திய பிரதேசம் அண்ட் ஹரியானா இந்த 2 மாநிலத்திலையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி தேர்வாணைய ஊழல்கள் வெளியே வந்தது. அதனால் அந்த 2 மாநிலங்களும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஸ்கேம், மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். அதே மாதிரி நம்முடைய தெலுங்கானா டிஆர்எஸ் கட்சியில் வந்து சந்திரசேகர ராவுடைய ஆட்சி பறிபோனதற்கு இந்த இளைஞர்கள் எழுதிய குரூப் 1 தேர்வில் நிறைய முறைகேடு நடந்ததும் ஒரு காரணம். நீங்கள் இளைஞர்னா சும்மா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் மட்டும் நினைக்காதீங்க. இந்த 20 லட்சம் பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு 4 பேர் சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. நேற்று வந்து இது வரைக்கும் எதுக்குமே வாயை திறக்காத டிஎன்பிஎஸ்சி நேற்று உடனே ஆக்ஷன் எடுத்ததுக்கு காரணம் தேர்தல். தேர்தல் மட்டும் இல்லை என்றால், இது உங்களுக்கு நான் எக்ஸாம் நடத்துகிறேன், எழுதுனா எழுது, இல்லைனா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. தேர்தல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறார்கள். வரவேற்கத்தக்கது தான். இனி வரும் காலங்களில் நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படி பண்ணோம் இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் எந்த குறையும் சொல்லலை. நீங்கள் வந்து என்ன எந்த குறையும் சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லை. ஏன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்களை பற்றி அவங்க என்றைக்குமே திங்க் பண்ணுறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை நம்பர்ஸ், 1000 2000. அந்த 1000 பேர் வந்து குப்பனா சுப்பனா அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. நல்லா படிச்சிருக்கானா படிக்கலை கவலையே, அவங்களுக்கு தேவை நம்பர்ஸ். ஸோ அதனால் வந்து வருங்காலங்கள் இதெல்லாம் களையப்பட வேண்டும். நான் என்ன சொல்ல, நீங்கள் யூபிஎஸ்சி மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனாக கொண்டு வாங்க. இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே டிஎன்பிஎஸ்சி தான் இப்போ பெஸ்ட்னு சொல்லி மற்ற பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்மளை வந்து மெச்சுற அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கணும். இன்னும் 8 மெம்பர் போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. யாருக்கு வேக்கண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. 8 மெம்பர் போஸ்ட் வேக்கண்ட்டு. அண்ட் வந்து 2 வருஷமாக டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மன் போஸ்ட் வேக்கண்ட்டு. இல்லை நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் வீக் அவங்களும் இதேமாதிரி தொழில்நுட்ப கோளாறு மாதிரி சொல்லி லிஸ்ட்டை வந்து ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக அனைத்து தேர்வுகளிலும் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு தொழில்நுட்ப கோளாறு இயங்குகிறதான்னு எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி வந்து செவிலியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டை வந்து தப்பாக கொடுத்துட்டோம் அப்படி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் அதோடைய இயக்குனர் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எனக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷனில் கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட் வக்கீல் சொல்லிட்டாரு, நாங்கள் இதை வந்து ஃபோன் பார்த்து எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்கள் இது பண்ணுறோம், அது வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லா தேர்வுகளிலும் இதே தான் நடக்கிறதா? எல்லா தேர்வுகளிலும் தொழில்நுட்ப கோளாறு என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து யாரை ஏமாற்றுக்காரர்கள் தெரியவில்லை. இந்த எக்ஸாமே வெறும் 10,000 பேர் தான் எழுதுறாங்க. இதையே வந்து அவங்களால முறையாக வந்து செய்ய முடியல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பலவீனமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? டிஎன்பிஎஸ்சி பலவீனமாக பல காலங்களாக இருக்கிறது. வெளியில் தெரியலை, இன்றைக்கி வெளியில் தெரிஞ்சிருக்குது. நீங்கள் வந்து அவங்க எடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரை நீங்கள் வாசித்து பார்த்தாலே தெரியும் அவர்கள் எந்த அளவுக்கு பலகீனமானவர்கள் என்று. டிரான்ஸ்லேஷன் சரி இருக்காது, அதில் வந்து தப்பு இருக்கும், அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷினே மாறி இருக்கும், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய வந்து பலகீனமடைந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இதை வந்து கண்டுகொள்ள வேண்டிய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆனால் கண்டுக்காமே இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லி தெரியலை. சரிங்க சார், பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.